ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஜியோகிராஃபில டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான டாபிக்ஸ் தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். அதாவது மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த 3 டாபிக்ல இருந்து அதிக கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? சோ இதுக்கு முன்னாடி இத பத்தின பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். அதாவது இந்தியாவோட லொகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? அதாவது நார்த் டூ சவுத், வெஸ்ட் டூ ஈஸ்ட் அத பத்திலாம் பார்த்தோம். தென் வந்து மவுண்டெயின்ஸ்லாம் எப்படி வந்துச்சு? பிளெயின்ஸ்லாம் எப்படி வந்துச்சு? இந்த 3 விஷயங்கள்லாம் ஒரு வேர்ல்டுக்கே இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு பேசிக் நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். அந்த பேசிக்ஸ் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஜியோகிராஃபிய ப்ராப்பரா படிக்கக்கூடிய மெத்தட் அதுதான். சரியா? அதாவது மவுண்டெயின்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே மவுண்டெயின்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ் எல்லாமே சிம்பிள். அந்த பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ்னால வந்தது. அதாவது கண்டந்திட்டு நகர்வுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த நகர்வுனால தான் இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துச்சு. சரியா? இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அத போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரியா? ஓகே. இந்த வீடியோல நான் எத பத்தி சொல்லப் போறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ பத்தி தான் நான் பேசப் போறேன். சரியா? அப்போ ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ நெறைய பேர் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் அப்படின்ட்டு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு காட் கிரியேச்சர்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் தான். சோ இதுக்குள்ள வந்து நெறைய வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நெறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த வீடியோவோட முடிவுல அத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரியா? மத்த டாபிக்ஸ பொறுத்த மட்டிலும் நீங்க புக்க திறந்து ஜஸ்ட் தியரிட்டிக்கலா மார்க் பண்ணி படிச்சிடலாம். ஆனா இந்த டாபிக்க பொறுத்த மட்டிலும் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, மேப் பேஸ்டு படிச்சா மட்டும் தாங்க புரியும். ஓகே. மேப்ப வச்சு நீங்க மார்க் பண்ணி படிக்கணும். இந்த டாபிக் பிளஸ் ரிவர்ஸ். இது 2 டாபிக்கும் நான் இப்ப நடத்தப் போறேன். சரியா? இந்த டாபிக்கும் மேப்ப வச்சு நீங்க மார்க் பண்ணி படிச்சா மட்டுமே மண்டையில நிக்கும். எக்ஸாம் டைம்ல போயிட்டு நீங்க டைம் கன்சியூமிங்கா இருக்கும். நீங்க தியரிட்டிக்கலா படிச்சுட்டு போனீங்கன்னா, ஓகே எங்க படிச்சேன்றது ஞாபகம் வராது. நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சரியா? சரி ஓகே. ஹிமாலயன் மவுண்டன்ஸ கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி அ ஒரு ப்ராப்பரா எப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் மேப்ப எடுத்து எந்தெந்த ஸ்டேட் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா, இப்போ அது ஒரு லொகேஷன் நீங்க மார்க் பண்ண போறீங்க அப்படின்னா, அது மார்க் பண்ணும்போது அது எந்த ஸ்டேட்ல மார்க் பண்றீங்கன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும். அப்பன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப் எடுத்து எந்தெந்த ஸ்டேட் எங்கெங்கலாம் இருக்கு, அதனுடைய கேப்பிட்டலையும் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? நான் நான் இதுவும் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவர்ஸ்லாம் மார்க் பண்றதுக்கு. அதுக்காக சொல்றேன். நல்லா தெளிவா மனப்பாடம் வச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. இதெல்லாம் என்னென்ன என்னது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப எந்த இடம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அப்டின்னா, அது இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த இடம் மட்டும் தான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். நார்த் ஈஸ்ட் ரீஜியன கண்டிப்பா பாத்துக்கணும். சரியா? இது என்னது? அருணாச்சல் பிரதேஷ். ஓகே. இதோட கேப்பிட்டல் என்ன? இட்டாநகர். இது என்னது? அஸ்ஸாம். இதோட கேப்பிட்டல் என்ன? டிஸ்பூர். இது மேகாலயா. மேகாலயாவுடைய கேப்பிட்டல் ஷில்லாங். இந்த இடத்துல என்ன வரும்? நாகாலாந்து. நாகாலாவோட கேப்பிட்டல் கொஹிமா. இது என்ன? மணிப்பூர். மணிப்பூரோட கேப்பிட்டல் இம்பால். இது என்ன? திரிபுரா. இது திரிபுரா. கேப்பிட்டல் என்ன? அகர்தாலா. இது மிசோரம். கேப்பிட்டல் என்ன? அசிவால். அப்புறம் இங்க ஒருத்தர் இருக்காரு பாருங்க. இவரு என்ன? சிக்கிம். இவரோட கேப்பிட்டல் என்ன? கேங்டாக். சோ இந்த மாரி எல்லா மாநிலத்தோடைய கேப்பிட்டல படிச்சு வச்சுக்கோங்க. குறிப்பா இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ஸ் உடைய கேப்பிட்டல்ஸும் எங்கெங்க இருக்கு அந்த ஸ்டேட்ஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. இந்த இடம் ஒரு சொல்லுவாங்க பாருங்க. இந்த வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா? இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜியன கனெக்ட் பண்ணக்கூடிய ரீஜியன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிக்கன் நெக் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க மறந்துட்டேங்க. அது சிலிகுரி காரிடார். சிலிகுரி காரிடார் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? சிக்கன் நெக். ஏன் சிக்கன் நெக்னா, அது வந்து ஒரு முக்கியமான இடம்ன்றதுனால, அதுக்கு ஒரு நிமோனிக் மாரி சிக்கன் நெக் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா, இட் இஸ் த ஒன்லி பிளேஸ் விச் கனெக்ட் ஆல் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ, ப்ராப்பரா ஒரு பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் படிக்கிறதுக்கு, ரிவர்ஸ் படிக்கிறதுக்கு, பொலிட்டிக்கல் மேப்ப நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்த்துடலாம். இப்ப நம்ம வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ்னா எந்த ரீஜியன்ஸ ஃபுல்லா பார்க்க போறோம்னா, இந்த ரீஜியன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ இது ஃபுல்லாவே என்னது? ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ். ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் எப்படி வந்துச்சு? யுரேஷியன் பிளேட்டும், இந்தியன் பிளேட் அப்படி இல்லன்னா ஆஸ்திரேலியன் பிளேட்டும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் போது தான் இந்த மவுண்டெயின்ஸ் உருவாச்சு. சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு என்ன பேருன்னா, ஃபோல்டட் மவுண்டெயின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? சோ 2ம் மோதும்போது 2 பிளேட்டும் மோதும்போது, இப்ப அத நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோல. போகும்போது இந்த மவுண்டெயின்ஸ் வந்து இங்கருந்து கரெக்ட்டா போகும். தஜிகிஸ்தான் வரைக்கும் போயி, அந்த யுரேஷியன் கண்ட்ரீஸோட லிங்க் ஆகும். அந்த தஜிகிஸ்தான் இங்க இருக்கு இல்லையா? இந்த இடம் ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க. பமீர் நாட்
அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க. இந்த பமீர் அதாவது ஹிமாலயன் மவுண்டன்ஸ் போய் அங்க கனெக்ட் ஆகும். பமீர் நாட்ன்றது ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ரூஃப் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த இடத்த. ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகா இருக்கும். அதாவது யூரேஷியன் மவுண்டெயின்ஸையும் இந்த நம்மளுடைய ஹிமாலயன் மவுண்டனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் அந்த பமீர் நாத். சரியா? சரி, ஓகே. நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்த்துருவோம். சரியா? ஹிமாலயாஸ் அப்படின்னா எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். பாருங்க. ஹிமாலயாஸ வந்து பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மட்டும் நல்லா கவனிங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். நான் சொல்றத மட்டும் நல்லா கவனிங்க. ஓகே. மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை. சரியா? மேற்கு இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன? டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேற்கு இமயமலைக்கு இன்னொரு பேரு டிரான்ஸ் ஹிமாலயாஸ். அதே போல சென்ட்ரல் ஹிமாலயாஸ வந்து மறுபடியும் 3 கிளாசிஃபிகேஷன்ஸா பிரிக்கிறாங்க. பாருங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ். கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேரு ஹிமாத்ரி. லெஸ்ஸருக்கு இன்னொரு பேரு ஹிமாச்சல். அவுட்டருக்கு இன்னொரு பேரு ஷிவாலிக்ஸ். அப்ப ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சரியா? இதை நீங்க ஸ்கூல் புக்ல எடுத்து படிச்சா கூட தியரிட்டிக்கலா கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் பாயிண்ட் அழகா கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டைம் எடுத்து கவனிங்க. சரியா? அடுத்தது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? பூர்வாஞ்சல். ஸோ பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப ஹிமாத்ரிக்கு இன்னொரு பேரு பெரிய இமயமலை, ஹிமாச்சலுக்கு இன்னொரு பேரு சிறிய இமயமலை, சிவாலிக்கு இன்னொரு பேரு வெளி இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அது போக போக சொல்றேன். சரியா? இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்த்துடலாம். மேற்கு இமயமலைன்னா என்னென்ன மலைகள்லாம் வரும்? என்னென்ன மலைத்தொடர்கள்லாம் வரும்? மலைத்தொடர்கள்னா மவுண்டைன் ரேஞ்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? சோ என்னென்ன ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ நான் கவர் பண்றேன். அது எங்கெல்லாம் என்னென்னலாம் வரும் அப்படின்ட்டு சொல்றேன். நான் மேப்லயே மார்க் பண்ணி காட்டுறேன். சரியா? பார்த்துக்கோங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னா அதாவது அதாவது கோர் ஹிமாலயன் ரீஜியன்னா இந்த ரீஜியன் தாங்க. கோர் அதாவது ஹிமாலயாஸ் உடைய கோர் பார்ட் என்ன? அதாவது ஹிமாலயாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த ஏரியாவ. ஹிமாலயாஸ் அப்படின்னா இந்த ஹிமாலயாஸ். அதாவது மத்திய இமயமலை தான் இமயமலையோடைய முக்கிய பகுதின்னு நான் சொல்ல வரேன். சரியா? அதனுடைய வடக்குல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கு. ஓகே. சோ த கோர் ஹிமாலயன் ரீஜியன் உடைய வடக்கு பகுதியில தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கு. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல முக்கியமான ஒரு 3 மலைத்தொடர் இருக்கு. ஓகேவா? காரக்கோரம் ரேஞ்சு, லடாக் ரேஞ்சு, ஜாஸ்கர் ரேஞ்ச். நான் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். எல், இசட். காரக்கோரம், லடாக்கு, ஜாஸ்கர் ரேஞ்ச். லடாக்குடைய எக்ஸ்டென்ஷன் அதாவது இதனுடைய தொடர்ச்சி தான் இங்க ஒரு மலைத்தொடர் வரும். அது என்ன மலைத்தொடர்? கைலாஷ் மலைத்தொடர். கைலாஷ் ரேஞ்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? பார்த்துக்கோங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னா இந்த ரீஜியன் தான். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகே. சோ என்னென்ன மலைத்தொடர்கள் இருக்கு? காரக்கோரம் ரேஞ்சுனா மலைத்தொடர். சரியா? லடாக் ரேஞ்சு, சாஸ்கர் ரேஞ்சு. லடாக் ரேஞ்சோட தொடர்ச்சி தான் இந்த கைலாஷ் மலைத்தொடர். இந்த கைலாஷ் மலைத்தொடர்ல இருந்து முக்கியமான 3 ரிவர்கள் வருது. என்னென்ன ரிவரு? இங்க இருந்து இண்டஸ் ரிவரு, சட்லஜ் ரிவரு, பிரம்மபுத்திரா ரிவர். சரியா? அடுத்தது கங்கா. கங்கா கிடையாது. கங்கா வந்து கங்கோத்ரி கிளேஷியர் கிட்ட வரும். சரியா? நம்ம தப்பா சொல்லிட்டேன் பாருங்க. சரியா? சோ கைலாஷ் மலைத்தொடர்ல வந்து இண்டஸ், சட்லஜ், இந்த பக்கம் பிரம்மபுத்திரா மலைத்தொடர். சரியா? கங்கா வந்து கங்கோத்ரி கிளேஷியர் அப்படின்ற ஒரு கிளேஷியர்ல இருந்து ஒரிஜினேட் ஆகுது. சரியா? பகீரதி ரிவர் 2 ரிவரும் சேர்ந்து அலக்நந்தா, பகீரதி ரிவரும் சேர்ந்து தான் கங்கா ரிவர் ஒரிஜினேட் ஆகுது. சோ நான் ரிவர் பத்தி பேசும்போது அத பேசுறேன். சரியா? சோ லடாக் ரேஞ்சோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கைலாஷ் மலைத்தொடர். சரியா? ஓகே. சோ வெஸ்டர்ன் ஹிமாலயஸ்ல என்ன ஞாபகம் வரணும்? இந்த 3 மலைத்தொடர்கள் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு மலை ஒரு மலையோட உச்சியோடைய பேர் ஒண்ணு ஞாபகம் வரணும். ஓகே. மவுண்ட் K2 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. மவுண்ட் எவரெஸ்ட்க்கு அப்புறம் ஹையஸ்ட்னா இந்த மவுண்ட் K2 தான். சரியா? மவுண்ட் K2 இன்னொரு பேர் என்ன? காட்வின் அஸ்டின். சரியா? இன்னொரு பேர் என்ன? காட்வின் அஸ்டின். அதுக்கு என்ன ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, மவுண்ட் K2 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு லார்ஜஸ்ட் கிளேஷியர் ரீஜியன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சியாச்சன் கிளேஷியர். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்தியாவுக்கும் சைனாக்கும் உள்ளது. அது எங்க இருக்குன்னா, சியாச்சன் கிளேஷியர்ல தான் இருக்கு. சரியா? LAC அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. சோ லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சியாச்சன் கிளேஷியர. சோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல இருக்கு. சோ எப்படி படிக்க போறீங்க? இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ மார்க் பண்ண போறீங்க. ஒரு மலை உச்சிய பத்தி மார்க் பண்ண போறீங்க. அப்புறம் அந்த சியாச்சன் கிளேஷியர பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. சரியா? சோ இதுதான் வந்து
வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ இத வந்து நான் தியரிட்டிக்கலா குடுத்துருக்கேன். ஸோ தியரிட்டிக்கலா படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் நீங்கன்னா, மேப்ல போய் மார்க் பண்ணியிருக்கணும். பாருங்க சிச்சுவேட்டட் இம்மீடியட்லி நார்த் ஆஃப் தி ஹிமாத்ரி. ஹிமாத்ரினா என்னது? சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியா? மேஜர் மவுண்டன் ரேஞ்சஸ் என்னென்ன? பாருங்க லடாக், ஜாஸ்கர், காரகோரம், அப்புறம் வந்து கைலாஷ் மலைத்தொடர்கள். சரியா? அடுத்தது என்ன? ஹையஸ்ட் பீக் எங்க இருக்கு? காரகோரம்ல இருக்கு. பேர் என்ன? மவுண்ட் கேட்டு. அப்புறம் ரிவர்ஸ் பாருங்க இண்டஸ், சட்லஜ், பிரம்மபுத்திரா. அப்புறம் என்னது? சியாச்சன் கிளேஷியர். சோ இது வந்து தியரிட்டிக்கலா படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதே நீங்க மேப்ல மார்க் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிருவீங்க. ஓகே. சோ வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் முடிச்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் அப்படியே சென்டருக்கு வருவோம். சென்டர் ஹிமாலயாஸ், த கோர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது அப்படியே முடிச்சிட்டோம். இதெல்லாம் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ பத்தி பேச போறேன். சென்ட்ரல் ஹிமாலயாஸ் என்ன இருக்கு? ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக். ரைட்டா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஹிமாத்ரி. கரெக்ட்டா இங்க வரும். ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக். ஏன் நான் விட்டு விட்டு வரையறேன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிமாத்ரி இருக்கு பாத்தீங்களா? இது ஹிமாத்ரி. நான் 1, 2, 3 இங்க போடுறேன். 1, 2, 3. சரியா? ஹிமாத்ரின்றது வந்து ஒரு கன்டினியூவஸ் ஒரு ரேஞ்சஸ் இது. அதாவது மலை வந்து தொடர்ச்சி அற்றதா இருக்காது. தொடர்ச்சி உள்ள மலைத்தொடர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாத்ரில இருக்கும். அப்படியே நீங்க கீழ வந்தீங்க அப்படின்னா, ஹிமாச்சல் வரும். அதாவது ஹைட்லாம் எங்க அதிகமா இருக்கும்னா, ஹையஸ்ட் மவுண்டன்ஸ்லாம் எங்க இருக்கும்னா, நீங்க ஹிமாத்ரில பார்க்கலாம். அப்படியே நீங்க கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிமாச்சல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹிமாச்சல் வந்து கொஞ்சம் டிஸ்கன்டினியூவஸ் ரேஞ்ச். தொடர்ச்சி அற்ற குன்றுகள் நெறைய இருக்கும். டிஸ்கன்டினியூவஸ் மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து ஹிமாச்சல்ல இருக்கும். அதுக்கு இன்னும் கீழ வந்தீங்க அப்படின்னா, ஷிவாலிக்ல இன்னும் வந்து ஃபர்தரா இன்னும் மோஸ்ட் டிஸ்கன்டினியூஸ் ரேஞ்சஸா இருக்கும். இது எப்படி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இருக்கு. இது அப்படியே டிஸ்கன்டினியூஸா நெறைய ரேஞ்சஸ் இருக்கும். சரியா? சோ 3 மலைத்தொடர்கள் இருக்கு. ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக். அது எது வந்து கன்டினியூஸ் ரேஞ்ச் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் இது என்னது இன்னொரு பேரு? தி ஹிமாலயாஸ். தி கோர் ஹிமாலயன் ரீஜியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். ஹிமாத்ரியோட அம்சங்கள் என்ன? ஹிமாத்ரியில தான் நெறைய ஹையஸ்ட் பீக்ஸ் இன் தி வேர்ல்ட் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாத்ரியில பார்க்கலாம். அப்ப முக்கியமா டாலஸ்ட் மவுண்டைன் இன் தி வேர்ல்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள்ல இருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். சரியா? மவுண்ட் எவரெஸ்ட் உடைய ஹைட்டு வருஷம் வருஷம் 2 சென்டிமீட்டர்ல இருந்து 1.5ல இருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கு. அது ஏன் என்ன ரீசன் அது? நான் ப்ரீவியஸ் வீடியோல அத நடத்தியிருப்பேன். ஓகே. ஸோ 2 பிளேட்டும் ஒன்றோடு ஒன்று மோதிக்குது. அதனால தான் இந்த மவுண்டன் உருவாச்சு அப்டின்ட்டு சொல்றேன். அதேதான் ஸ்டில் அந்த 2 பிளேட்டும் மூவ் ஆயிட்டே இருக்கு. மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய எர்த்தோட அதாவது நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் உடைய ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சரியா? எவ்வளோ ஹைட் வருமே இது 8848 பாயிண்ட் சம்திங் வரும். 8848 பாயிண்ட் சம்திங். சரியா? சரி ஓகே. வேற என்னலாம் மவுண்டெயின்ஸ் இருக்கு இந்த இடத்துல? மவுண்ட் எவரெஸ்ட், இந்த இடத்துல சிக்கிம்ல நம்ம இடத்துல வருவாரு. மவுண்ட் கஞ்சன்ஜங்கா, அப்புறம் வந்து நங்கா பர்பத்து, சாரி இங்க போடுறேன் பாருங்க. இங்க போடணும். நங்கா பர்பத்து, நந்தா தேவி, நம்சா பர்வா, மவுண்ட் மவுண்ட் மக்கலு, மவுண்ட் அன்னபூர்ணா. அதாவது மவுண்ட் மக்களு, மவுண்ட் அன்னபூர்ணா இதெல்லாம் வந்து நேபாள்ல வரும். நங்கா பர்பத்து, நந்தா தேவி, நம்சால் பர்வா, மவுண்ட் கஞ்சன்ஜங்கா இதெல்லாம் வந்து இந்தியால வரும். இதெல்லாம் மவுண்டைன்ஸ் உடைய பேருங்க. ஏதோ நான் வந்து வேற ஏதோ சான்ஸ்கிரிட் வார்த்தை பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. சரியா? ஸோ மவுண்டைன்ஸ் இந்த மாதிரியான லாஃப்டி பீக்ஸ்லாம் எங்க பார்க்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து லாஃப்டி பீக்ஸ் எதுல பார்க்க முடியும்? ஹிமாத்ரியில பார்க்க முடியும். மேக்ஸிமம் ஒரு இயர் ஃபுல்லாவே ஸ்னோ கவர்டு ரீஜியன்னா எங்க பார்க்க முடியும்னா, ஹிமாத்ரியில தான் பார்க்க முடியும். சரியா? ஹிமாத்ரியில வந்து அதிகமான கிளேஷியர்ஸ பார்க்க முடியும். அதாவது கங்கோத்ரி கிளேஷியர், யமுனாத்ரி கிளேஷியர்ஸ்லாம் எங்க பார்க்க முடியும்? ஹிமாத்ரியில பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ஹையஸ்ட் பீக்ஸ்ல எங்க பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மவுண்டெயின்ஸ்ல எங்க பார்க்க முடியும்னா, ஹிமாத்ரியில பார்க்க முடியும். அதுக்கு அப்படியே கீழ வந்தீங்கன்னா, கொஞ்சம் டிஸ்கன்டினியூஸ் ரேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம். அந்த மலைத்தொடர்கள் பேர் தான் ஹிமாச்சல். இப்ப ஃபேமஸ் ஆனது என்னது? பீர்பாஞ்சல் ரேஞ்ச். பீர்பாஞ்சல் ரேஞ்ச், மகாபாரத், தௌலதார், மகாபாரத், தௌலதார். இதெல்லாம் மகாபாரத் அது பீர்பாஞ்சல் மலைத்தொடர், தௌலதார் மலைத்தொடர், மகாபாரத் மலைத்தொடர். இந்த மலைத்தொடர்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல்ல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு இடம். ஹிமாச்சலுடைய அம்சம் என்ன? டிஸ்கன்டினியூஸ் ரேஞ்சு. இது முக்கியமான மலைத்தொடர்கள் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இங்க தான் இருக்கும். ஓகே. டார்ஜிலிங் ஹில்ஸ், நெறைய ஹில் ஸ்டேஷன்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே எங்க பார்க்கலாம் அப்படின்னா, குளுமணாலி ஹில்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லாமே இந்த ஹிமாச்சல்ல ஹில் ஸ்டேஷன்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட், பில்கிரிம்ஸ் பிளேசஸ் தான் எங்க பார்க்கலாம் அதிகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் ரீஜன்ல பார்க்கலாம். சரியா? ஸோ டூரிஸ்ட் பிளேசஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம் ஹிமாச்சல்ஸ். இதெல்லாம் கேட்பாங்கங்க. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன்னா, இதுக்காக தான். சரியா? அதுக்கு கீழ இன்னொன்னு வந்தீங்கன்னா, அவுட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ். அவுட்டர் ஹிமாலயாஸ்னா ஷிவாலிக்ஸ். ஷிவாலிக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து சின்ன சின்ன மலைத்தொடர்கள் தான் இருக்கும். இந்த ஹிமாச்சலுக்கும், ஹிமாச்சல் மலைத்தொடருக்கும், இந்த ஷிவாலிக்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய அ மொ பள்ளத்தாக்கு வேலிக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, அதாவது 2 மவுண்டெய்னுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்த தான் என்ன சொல்லுவாங்க? வேலின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த இடத்துல என்ன பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிமாச்சலுக்கும், ஷிவாலிக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய வேலிஸ்க்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்க? டூன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் ரீஜியன்ல அதாவது மேற்கு பகுதியில டூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே நீங்க ஈஸ்டர்ன் பகுதிக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, துவார்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ டூன்ஸும், துவார்ஸும் சேம் தான். அது வந்து ஈஸ்டர்ன் ரீஜியன்ல கூப்பிடக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவார்ஸு. வெஸ்டர்ன்ல கூப்பிடக்கூடியது டூன்ஸ். லைக் டேராடூனு, கோட்டிடூனு நெறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வேலியோட இன்னொரு பேர் தான் டூன்ஸ். அதுக்கப்புறமா வேலிஸ்க்கு ஒரு பேர் வைப்பாங்க. பாஸஸ், மவுண்டைன் பாஸஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த மவுண்டைன் வந்து உதவுது அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது நெறைய பாஸஸ் இருக்கு. ஓகே. ஜோஜிலா பாஸு, ஷிப்கிலா பாஸு, அப்புறம் வந்து நத்தூலா பாஸ் சிக்கிம்ல இருக்கு. நத்துலா பாஸு, போம்டிலா பாஸு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் டிஎன்பிசில கேட்டதில்ல. அதனால தான் நான் குடுக்கல. ஜஸ்ட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அ எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க நெறைய. ஜோஜிலா பாஸ்னா என்ன? ஷிப்கிலா பாஸ்னா எத எதையும் கனெக்ட் பண்ணுது? நத்துலா பாஸ்னா என்ன? ஸோ பனிஹல் பாஸ். ஸோ இது மாரி நெறைய பாஸ் இருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 5 டூ 10 பாஸஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அ டிஎன்பிசி கேட்கறது ரேர் தான். மேபி உங்களுக்கு எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்டின்னா, இத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 3 கோர் ஹிமாலயஸ பத்தி நான் பேசியிருப்பேன். ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக். சரியா? ஹிமாத்ரில அதிகமான மவுண்டெயின்ஸ் இருக்கும், கிளேசியர்ஸ் இருக்கும். ஹிமாச்சல்ல என்ன இருக்கும்? தொடர்ச்சியற்ற குன்றுகள் இருக்கும். 3 பேர் சொல்லியிருப்பேன். பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அடுத்தது இன்னும் கீழ வந்தீங்கன்னா, வெளி இமயமலை, அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? ஷிவாலிக் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஷிவாலிக்க ஈஸ்டர்ன் ரீஜியன்ல அதாவது இந்த ரீஜியன்ல அருணாச்சல் பிரதேசம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மிஷ்மி ஹில்ஸ். ஸ்பெல்லிங் தெரியலையே. மிஷ்மி ஹில்ஸ். எம்ஐஎஸ்ஐ அது ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஷ்மி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அருணாச்சல் பிரதேஷ்ல. அது எத எத கூப்பிடுறாங்க? ஷிவாலிக்க அருணாச்சல் பிரதேஷ்ல மிஷ்மி ஹில்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க. சரியா? ஸோ இந்த மாரி நான் வந்து சும்மா கிறுக்கி வச்சிருக்கேங்க. நமக்கு அப்படியே வரைஞ்சு சொல்லி தர அளவுக்கு நமக்கு டைம் இல்ல. சரியா? ஸோ வந்து நீங்க ப்ராப்பரா நான் வரைஞ்சத கரெக்ட்டா நீங்க அவுட்லைன் மேப் போய் ஸ்கூல் படிக்கிற பசங்க போல அவுட்லைன் மேப்ப வாங்கிட்டு வந்து நீங்க வரைஞ்சுக்கணும். சரியா? சரி இது முடிச்சுட்டேனா, அடுத்து என்ன பேலன்ஸ் இருக்கு? ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ். அப்படியே நீங்க தியரிட்டிக்கலா குடுத்துருக்கேன். நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. சரியா? மோஸ்ட் கன்டினியூயஸ் ரேஞ்சு 6000 மீட்டர், டாலஸ்ட் பீக்ஸ். இந்த மாரி கீவேர்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துறேன். டாலஸ்ட் பீக்ஸ் இதெல்லாம் நான் சொன்னேனா, அதுக்கு அடுத்தது பெர்மனன்ட் ஸ்னோ கவர்டு ரீஜியன்னா எங்க இருக்கும் அப்படின்னா, ஹிமாத்ரில தான் நீங்க பார்க்க முடியும். சரியா? அதே போல ஹிமாச்சல். ஹிமாச்சல் எங்க இருக்கு? ஹிமாத்ரிக்கு கீழ இருக்கக்கூடியது. அப்புறம் பாருங்க மவுண்டன் தௌலதாரு, பீர்பாஞ்சல் ரேஞ்சு, மகாபாரத் மலைத்தொடர்லாம் இருக்கு. புகழ்பெற்ற ஹில் ஸ்டேஷன்ஸ் பள்ளத்தாக்குகள், ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்க ஹிமாச்சல்ல தான் நீங்க பார்க்க முடியும். சரியா? பேர்கள்லாம் நான் குடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. டார்ஜிலிங், நைனிடால், முசோரி ஃபேமஸ். ஓகே. குளு மணாலி. ஓகே. இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹிமாச்சல்ல இருக்கக்கூடியது. அடுத்தது ஷிவாலிக்ஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ். அவுட்டர் ஹிமாலயாஸ்ல என்ன இருக்கும் பாருங்க. டூன்ஸ் அதாவது எங்க எங்க கனெக்ட் பண்ணக்கூடியது ஹிமாச்சலையும் ஷிவாலிக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சஸ் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டூன்ஸ்ன்னு சொல்றாங்க. வெஸ்டர்ன் ரீஜன்ல ஈஸ்டர்ன் ரீஜன்ல என்ன சொல்றாங்க? துவார்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். சரியா? ஷிவாலிக்ஸ் அருணாச்சல் பிரதேஷ்ல என்னன்னு கூப்பிடுவாங்க சொன்னேன்? மிஷ்மி ஹில்ஸ் கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு சொன்னேன். சரியா? அடுத்தது லாஸ்ட் டாபிக் என்ன? ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். நான் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் முடிச்சுட்டேன், சென்ட்ரல் ஹிமாலயாஸ் முடிச்சுட்டேன். கடைசி யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் இமயமலை. கிழக்கு இமயமலை. கிழக்கு இமயமலையில ஒரு 3 முக்கியமான மலைத்தொடர் இருக்கு. காசி, கரோ, ஜெயந்தியா ஹில்ஸ். காசி ஹில்ஸ் மேகாலயால இருக்கும். கரோ ஹில்ஸ். ஏன் அப்படி டக்குன்னு எப்படி நான் மேகாலயான்னு சொன்னேன்?
நான் வந்து பொலிட்டிக்கல் மேப்ப அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் நான் கரெக்ட்டா சொன்னேன். காசி ஹில்ஸ், கரோ ஹில்ஸ், ஜெயந்தியா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், நாகா ஹில்ஸ் இதை எல்லாமே சேர்ந்தது என்ன ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க? ஈஸ்டர்ன் இமயமலை. கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஈஸ்டர்ன் இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன? பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் ஹில்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன மலைத்தொடர்கள்லாம் இருக்கு? காசி, கரோ, ஜெயந்தியா ஹில்ஸ். ஆக்சுவலா இந்த 3 ஹில்ஸ பத்தி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஹில்ஸ் தான் உலகத்திலேயே வெட்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஆக்சுவலா சவுத் வெஸ்ட் மான்சூனோட டைரக்ஷன் இப்படிதான் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ டைரக்ட்டா இந்த மலையில போய் ஸ்ட்ரைக் பண்ணி அதிகமான கிளவுட்ஸ வந்து ஃபார்மேஷன் பண்றதுக்கு இந்த 3 மலைகள் உதவுது. ஸோ அந்த இடத்துல அதிகமா மழை பெஞ்சதால மேகாலயால இருக்கக்கூடிய மவுசின்ட்ரம் என்ற ஒரு பிளேஸ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? அப்ப நம்மள்த சொல்றோம் இல்லையா? சிரப்புஞ்சி. அதே போல வேர்ல்டுலயே மிகப்பெரிய பிளேஸ் எது? அதாவது வெட்டஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது? மவுசின்ட்ரம். சரியா? காசி, கரோ, ஜெயந்தியா ஹில்ஸ், மணிப்பூர், நாகாலாந்து இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் இமயமலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னலாம் பார்த்தோம் நம்ப? 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸ் பார்த்தோம். பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன். வெஸ்டர்ன் ஹிமாலய, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இதுல சென்ட்ரல் ஹிமாலயாஸ் தான் நீங்க கரெக்ட்டா பார்க்கணும். ஓகே. ஸோ சென்ட்ரல் ஹிமாலயா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டெயின்ஸ் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா என்னது? ம் மலைத்தொடர்கள் ஷிவாலிக்ஸ்ல ஹிமாச்சல்ல டிஸ்கன்டினியூஸ் ரேஞ்சஸ் இருக்கும். அப்படியே நீங்க ஹிமாச்சல்ல சொல்றேன். அப்படியே ஷிவாலிக்ஸ்ல வந்தீங்கன்னா, இன்னும் ஃபர்தரா இன்னும் டிஸ்கன்டினியூஸ் ரேஞ்சஸ் வந்து நெறைய இருக்கு. சரியா? ஸோ கம்ப்ளீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோடைய இம்பார்ட்டன்ஸ இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹிமாலயாஸோட முக்கியத்துவங்கள் என்ன? சரி, இப்ப ஹிமாலயாஸ பத்தி நான் பேசிட்டேன். ஓகே. சோ இன்கேஸ் மெயின்ஸ்ல கேட்கறாங்க. ஹிமாலயாஸ பத்தி நான் நல்லா படிச்சுட்டு போயிருக்கேன். திடீர்னு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் கேட்கறாங்கன்னா, நீங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஹிமாலயாஸ் நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஒரு மலை. சரி, ஒரு பெரிய மலை இருக்கு. சரி, அந்த மலையில வந்து நம்மளுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடிய காத்துகள பிளாக் பண்ணி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்குலாம் என்ன பண்ணுதுன்னா, மழைய குடுக்குது. எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்ட் மான்சூன பிளாக் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது இந்த ஹிமாலய மவுண்டன்ஸ். ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இல்ல அப்படின்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனே கிடையாது போயிடும். முக்கியமான வடக்கு மாநிலங்களுக்கு மழையை தரத்துக்கு உதவக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமயமலை தான். அதே போல வடக்குல இருந்து ஒரு காத்து வரும். கோல்டு விண்ட் ரஷ்யா இந்த மாரி பிளேஸ்ல சைனால இருக்கக்கூடிய கோல்டு விண்ட் வரும். ஓகே. அந்த கோல்டு விண்ட பிளாக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமயமலை தான் இருக்கு. ஸோ 2 விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. இது 2 விஷயம் வந்து தான் இந்தியாவ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபெர்டைல் லேண்டா மாத்துறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த ஹிமாலயஸ் தான். சரியா? ஓகே. வேற என்னலாம் இருக்கு? டூரிஸ்ட் ஸ்பாட். ஏன்னா நெறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால டூரிஸ்ட் பிளேஸஸா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை இருக்குது. மத்தது வேற என்ன இருக்கு? பயோடைவர்சிட்டி. ரிச்சஸ்ட் பயோடைவர்சிட்டில எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அங்க அதிகமா மழை பெய்யுது. மழை பெஞ்சதால அங்க வந்து ரிச்சஸ்ட் பயோடைவர்சிட்டி அதாவது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து அதிகமா வந்து இந்த ரீஜியன்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். சரியா? அப்புறம் வந்து நம்ம ட்ரீஸ் நெறைய நெறைய இருக்கிறதுனால வுட் மேனுஃபேக்சரிங்க்கு நம்மளுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிமாலயாஸ் தான். வேற என்னலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ். பெரினியல் ரிவர்ஸ். அதாவது வருடந்தோறும் நமக்கு தண்ணீய தரத்துக்கு முக்கிய காரணமா வந்து நம்மளுடைய ஹிமாலய மலையில தொடங்கக்கூடிய ரிவர்ஸ். கங்கா ரிவரு, யமுனா, ஓகே. ஸோ பிரம்மபுத்திரா இந்த ரிவர்லாம் இண்டஸ் ரிவர் இதெல்லாம் வந்து இமயமலையிலிருந்து வரக்கூடிய பெரினியல் ரிவர்ஸ். சரியா? ஸோ அததான் இதுல சொல்லியிருப்பாங்க. பாருங்க சவுத் வெஸ்ட் மான்சூன பிளாக் பண்ணி நம்மளுக்கு ஹெவி ரெயின்ஃபால் குடுக்குது. நேச்சுரல் பேரியர் ஃபார்ம்ஸ் ஒரு பேரியரா இருக்குது. ஓகே. சோ என்ன என்ன பேரியரா இருக்கு? அந்த பக்கம் கோல்ட் விண்ட பிளாக் பண்ணுது. இந்த பக்கம் சவுத் வெஸ்ட் மான்சூன பிளாக் பண்ணுது. ஓகே. அடுத்தது என்ன? முக்கியமான ரிவருக்கு பிறப்பிடமா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன? நார்தர்ன் மவுண்டன்ஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் தி பாரடைஸ் டூரிசம். ஓகே. டூரிசத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ நெறைய ரிலிஜியஸ் சம்பந்தமான ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து நெறைய நம்ம என்ன பார்க்க முடியும்னா, கேதார்நாத், பத்ரிநாத் இதெல்லாம் என்னது? மேஜர் பில்கிரிம் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன? ஃபாரஸ்ட் கிடைக்குது. அடுத்து என்ன? கோல்டு விண்ட பிளாக் பண்ணுது. நான் சொன்னேன் இல்லையா? அந்த சைட்ல இருந்து வரக்கூடிய கோல்டு விண்ட பிளாக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? ஸோ ஹிமாலயஸ எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு தெளிவா செப்பரேட்டா எடுத்து நடத்தி நான் எந்த யூடியூப் சேனல்லயும் பார்க்கல. சரியா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது தான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் நான் பொறுமையா நடத்துறேன். சரியா? ஸோ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 2 கொஸ்டின் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க.
கண்டிப்பா ஆன்சர் பண்ணாத போயிடாதீங்க வீடியோ பார்த்தவங்க எல்லாரும். சரியா? நெக்ஸ்ட்ல வந்து அப்படியே நம்ம கீழ போப்போறோம். ஹிமாலயஸ் பார்த்துட்டோம். அடுத்து என்ன போப்போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளெயின்ஸ் சமவெளிக்கு போப்போறோம். சரியா? இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ அது வரும். தேங்க் யூ.